அச்சச்சோ, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ரெடியாகி ஸ்கூலுக்கு போகணும். அம்மா வந்து கதவை தட்டவே இல்லை, என்னை எழுப்பவே இல்லை, அம்மா என்னை தேடவே இல்லையே. என்ன, வெளியே யாரையுமே காணோம், அம்மாவும் காணுமே. வாசல் தெளிச்சு கோலம் கூட போடல அம்மா இன்னைக்கு. என்ன ஆச்சு? அம்மா, அம்மா எங்க இருக்கீங்க? வாங்க, வெளியே வாங்க. என்ன இன்னைக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க யாருமே வெளியே கோலம் போடல, யாரும் வெளியே காணோம். பசங்களும் வெளியே வந்து யாருமே விளையாடல. காலங்காத்தில் எல்லாரும் வந்து விளையாடுவாங்க, யாரையுமே காணுமே. அம்மாவும் வெளியே வரலையே, என்னாச்சு? என்ன ஆராத்யா, வாசல்ல நின்றுட்டு அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்க? நான் கொல்லப்புறத்தில் இருந்தேன். உனக்கு தண்ணி வளாவி வச்சுட்டேன் பாரு, நீ வருவேன்னிட்டு போய் குளிச்சுட்டு வா போ. பார்த்து, தண்ணி ரொம்ப சூடாக இருக்கு, இப்போதான் ஊற்றிட்டு வந்தேன். போய் சீக்கிரமாக போய் குளிப்போ. நான் வரேன்னு உனக்கு தெரியவே தெரியாதே, எப்படி நீ இதெல்லாம் பண்ண? சரி ஓகேம்மா, நான் போய் குளிச்சுட்டு வரேன். அம்மா, எப்பம்மா இந்த பாத்ரூமை ரெடி பண்ணுவ? எத்தனை நாள் துணி போட்டு மூடி குளிக்கிறது? சீக்கிரமா இந்த பாத்ரூமை கட்டி முடிங்கம்மா. ரொம்ப கஷ்டமா இருக்குமா இப்படி குளிக்கிறதுக்கு. அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரம் ரெடி பண்ணு. சரி, நான் குளிச்சதுக்கு அப்புறம் டவல் கேட்குறேன், எடுத்துட்டு வந்து டவல் கொடு, சரியா? அம்மா, டிஃபன் ரொம்ப நல்லா இருந்தது. டைம் ஆச்சு, நான் ஸ்கூலுக்கு போறேன். இன்னைக்கு ஸ்கூல்ல வந்து வெளியே கூப்பிட்டு போறாங்க. நான் போயிட்டு வரதுக்கு லேட் ஆகும்மா. போயிட்டு வரேம்மா. எங்கே கூப்பிட்டு போகிறாங்க பசங்களன்னு தெரியலையே. இவ எதுவுமே சொல்லலை, இப்போ சொல்லிட்டு கிளம்புறா. என்ன பண்ணுறது? சரி ஓகே, லல்லி கிளம்புவால, அப்போ கேட்டுக்கலாம் நம்ம. சரி ஓகே, இன்னைக்குள்ளே ஃபேனை மாட்ட பார்க்கணும். இல்லைனா இன்றைக்கும் லல்லி வீட்டில் தான் படுக்க வைக்கிற மாதிரி வரும். இன்னைக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். லக்ஷ்மி அக்கா, வெளியே தான் இருக்கீங்களா? இன்னைக்கு ஸ்கூலில் ஃபீல்ட் ட்ரிப் கூப்பிட்டு போகிறாங்க. அதனால் நான் என் பொண்ணையும் கூப்பிட்டு போகிறேன்க்கா. நீங்கள் வீட்டை பார்த்துக்கோங்க, பூட்டு போட்டுட்டேன். அப்படியாம்மா? இப்போ தான் ஆராத்யா சொல்லிட்டு கிளம்புனா. ஆமாம் ஆமாம், இன்றைக்கி ஆராத்யா கூட எங்கள் கூட தான் வரா. நானும் இவளை கூப்பிட்டு போகிறேன். எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக ஃபீல்ட் ட்ரிப் போயிட்டு வருவோம் இன்றைக்கி. அங்கே போனால் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அதனால தான்க்கா கிளம்பிட்டேன், குழந்தையும் கூப்பிட்டுக்கிட்டு. அப்படியா? சரி லல்லு, ஆராத்யாவையும் பத்திரமா பார்த்துக்கோ. சரி ஓகே லக்ஷ்மி அக்கா, நீங்கள் வீட்டை பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன். இங்கே பாரு ஆராத்யா, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நம்ம நாட்டில் பலவிதமான கலாச்சாரங்கள் இருக்குது. அதெல்லாம் எவ்வளோ அழகாக இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த செட்டப் வந்து எதுக்காக போட்டிருக்காங்கன்னா, சவுத் இந்தியாவில் இருக்கிற கலாச்சாரத்தை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு எல்லாரும் அந்த பொங்கலை எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்றதை இங்கே அழகாக டிஸ்கிரைப் பண்ணி காமிச்சிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த செட்டப் வந்து மகாராஷ்டிராவோடது. மகாராஷ்டிராவில் எப்படி சாரீ கட்டுவாங்க, அவங்க எப்படி இந்த மகர சங்கராந்தியை செலிப்ரேட் பண்ணுவாங்கன்றதை எவ்வளோ அழகாக இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல பார்க்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பஞ்சாப். பஞ்சாபில் இருக்கிறவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் எப்படி இருக்கும், அவங்களோட லைஃப் ஸ்டைல்ஸ் எப்படி இருக்கும்ன்றதை இங்கே எவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்கல்ல. எல்லாமே ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதை பார்த்தா நமக்கு எல்லா ஸ்டேட்ஸோட கலாச்சாரமும் நம்மளுக்கு நல்லா தெரியுது.